முயல் வறுவல், முயல் சுக்கா வறுவல். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ல. நல்ல கருவை சுருளை சுருளை கருவி கருவி சுருளணும். சரி சரி சுருளட்டும். இன்னும் வேகலையே சரியா நல்லா வந்துட்டு ரொம்ப சொல்லிட்டு இருக்கேன். வேலைப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன், சட்டை போட்டுட்ருக்கேன். போகிற பேசாதீங்க, சோத்தில் செத்து வச்சுருவேன். சோறைக்கே ரசம் தான், இல்லை சோத்து வேறு எடுத்து வைக்கலாம் தனியாக. தக்காளி அரைச்சி போட்டாச்சா? சோத்தை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. சோறை ரசம் நல்லா கரெக்டா? இல்லை இன்னும் தக்காளி வதங்கி என்ன பிரிஞ்சு வரணுமோ? என்ன சிக்கன்? செட்டிநாட்டு சிக்கனா? செட்டிநாட்டு முயல். செட்டிநாட்டு முயல் இது எங்கள் ஊர் முயல். செட்டிநாட்டு முயல். அது என்ன சொல்லுவான்? என்ன ஊர் சொல்லுவான்? அது என்ன ஊர் சொல்லுவான்? இல்லை அதை ஏதோ போடுறாங்கப்பா முயலை. போடுங்க போடுங்க. இப்படி தான் இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். அது போடக்கூடாது. அப்புறம் இப்படியே போட்டுருவோம். என் சமையல் விட கிடையாது, இப்போ இச்சும் தான். அப்போ ஏன் போடுறேன் இன்னும்? சரி சண்டை போட்டு நான் இருக்கும் போடுங்க. போடு போடு போடு. குருவாயூரப்பா குருவாயூர் போடுங்க. அள்ளி சீக்கிரம். கலர் கலர். நாலு மணி பத்திரிக்கலோ. ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. வச்சுட்டிங்களா? பாரு, நான் நக்கி பக்கத்தில் இல்லை, துணிக்காடு சாப்பிட்டு பாரு. போடணும். வெத்த போட்டால் தெரியும். வெத்த போடணுமா? டேஸ்ட்டாக இருக்குது. இதுவே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது. அதான் இதை நல்லா வந்துட்டு இன்னும் போட்டால் விவசாய பேர் விடாங்க. தும்பு தும்பா பிஞ்சு கலைஞ்சி போயிடும். இப்படி இருக்கு. ஆமாம், பொறுமையில்லப்பா. சாப்பிடுங்க. இட்லி கட்சி அவ்வளோதான். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.